சற்று முன் ஜாமீனில் விடுதலையாகிறார் செந்தில் பாலாஜி. வெளியான அறிவிப்பால் கொண்டாட்டத்தில் திமுகவினர். வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். 3வது முறையாக ஜாமீன் கேட்ட செந்தில் பாலாஜி. நீதிமன்றம் காட்டிய பச்சை கொடி. தயாராகும் அமலாக்கத்துறை. கடந்த ஜூன் 14ஆம் தேதி சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது. அதன் பிறகு அவர் பொறுப்பு வகித்து வந்த மதுவிலக்குத்துறை, மின்சாரத்துறை ஆகிய துறைகள் மற்ற அமைச்சர்களுக்கு ஒதுக்கி கொடுக்கப்பட்டு இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வார் என தமிழக அரசு அறிவித்தது. இதற்கிடையில் கைது செய்யப்பட்டதிலிருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் 2 முறை ஜாமீன் மனு தாக்கல் செய்து இருந்தார். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உயர்நீதிமன்றமும் ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்தது. பின்னர் அமலாக்கத்துறை வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால்